பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாண்டிய மன்னர் காசிக்கு சென்று சிவனை வழிபட்டார். திரும்பும் போது ஒரு புனித சிவலிங்கத்தை தன்னுடன் எடுத்துக்கொண்டு மதுரை நோக்கிப் புறப்பட்டார். சோழவந்தான் வைகை ஆற்றங்கரையை அடைந்தபோது எதிர்பாராத விதமாக சிவலிங்கம் கீழே விழுந்தது. பலத்த மழையால் அது சேற்றில் புதைந்தது. மன்னர் எவ்வளவு முயன்றாலும் அந்த சிவலிங்கம் அசையவே இல்லை. சில நாட்களில் வைகை ஆற்றில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பயந்த மக்கள் அந்த சிவலிங்கத்தை மனமாற வேண்டினர். அதிசயம் நடந்தது. வெள்ளம் மெதுவாக வடிந்தது. பிரளயத்திலிருந்து மக்களைக் காத்த இறைவன். அதனால்தான் இன்று இவர் சோழவந்தான் பிரளயநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கதையின் நீதி: உண்மையான பக்தியுடன் வேண்டினால் இறைவன் எந்த பிரளயத்திலிருந்தும் காப்பாற்றுவான்.